ஹலோ தோழிகளே, இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை சமையலில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அது ஒன்றும் இல்லை, குதிரைவாளி வச்சு அக்கூசிலின்னு பயந்துடாதீங்க. ஒரு ட்ரை வெண்பொங்கல் தான், மிளகு மாத்திரம் அதில் சேர்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி நம்ம குதிரைவாளி அக்கூசிலி பண்ண போகிறோம். ஸோ பாண்ட்லி வச்சிடுறோம். இப்போ நம்ம எந்த டம்ளர் எடுக்கிறோம், ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு டம்ளர் ஒரு ஆளுக்கு திருப்தியாக சாப்பிட்லாம், ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதனால் இந்த அளவை பார்த்துக்கோங்க, எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நானும் குதிரைவாளியை வறுத்துருக்கேன். வறுத்துறனா கை பொறுக்கிற சூடை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் போகிறோம், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். ஒரு டம்ளர் இப்போ குதிரைவாளி சின்ன டம்ளர் வறுத்துட்டேன். அப்புறம் அந்த டம்ளர்லேயே பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பையும் செவக்க வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா பொறுக்கிற சூடு லைட்டாக ஒரு வாசனை வரும், எடுத்துருங்க. இது ரெண்டையும் வறுத்து முடிச்ச உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். இப்போ குதிரைவாளியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம். அது பயங்கரமான ஹெல்த்து கான்சியஸ் உள்ள ஒரு சிறுதானியம். குதிரைவாளியை சொல்லுவாங்க 10 ஆளுக்கு சமௌண்ட்டு, அவ்வளோ ஸ்ட்ரென்த் அது சாப்பிட்டா சீக்கிரமாக பசிக்காது. இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஒரு குழி கரண்டி ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் போட்டுக்கலாம், உங்கள் எண்ணெய் எது யூஸ் பண்ணுறதில்ல யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிச்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு வரும், அதனால நான் போடுறேன். ஈவன் நீங்கள் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம், முந்திரி திராட்சை. இப்போ பாருங்கள், ஒரு ஆளுக்கு அந்த டம்ளருக்கு நான் ஒரு சிவப்பு மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதுதான் கணக்கு. அதை மாதிரி நீங்கள் பண்ணுற இதுக்கு தகுந்த மாதிரி அந்த காரத்துக்கும் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காவை கட் பண்ணி போட்டு வறுக்கிறேன். நார்மலாக இல்லைடா எங்களுக்கு அப்படி வேண்டாம், நறுக்குன்னு வேண்டாம்னா துருவின தேங்காயை லைட்டாக போட்டுக்கோங்க. அது கொதிக்கும் போது கூட தண்ணியில் போட்டுக்கலாம். இதை நான் கொஞ்சம் வறுத்துட்டேன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நறுக்குன்னு வந்தால் நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்குன்னு நான் அப்படி பண்ணியிருக்கேன். இதில் இதை வறுத்துன்னு இருக்கோமா. குதிரைவாளியை பற்றி நான் சொல்கிறேன். குதிரைவாளி மாதிரி ஒரு பெஸ்ட்டு சிறுதானியம் பார்க்கவே முடியாது. அதில் இல்லாத ஐட்டமே இல்லை. உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா, உங்களுக்கு கால்சியம் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் புரதம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன வறுத்து முடிச்சிட்டோமா, மஞ்சப்பொடி போட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், 2 டம்ளர் நம்ம அளவு டம்ளர் இருக்குல்ல, அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த பருப்புக்கு எவ்வளோ எடுத்துட்டோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, குதிரைவாளி மாத்திரம் உப்பு ரொம்ப தாங்காது, பார்த்து போட்டுக்கோங்க. உப்பை போட்டு கரைச்ச உடனே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கரைச்சி அந்த தண்ணியில் கரைஞ்ச உடனே அந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக உப்பு இருந்ததுன்னா வெந்த உடனே கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். இது யங்ஸ்டர் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் நான், அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. அப்புறம் குதிரைவாளி நமக்கு என்னென்னா, உடம்ப சீராக வச்சுக்கிறது. சர்க்கரை நோயாளிலாம் இதை சாப்பிட்டா சர்க்கரையோட அளவு குறைஞ்சிடும். ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்கிறது, ரத்த சோகையே வராது போங்க. அப்புறம் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலே வராது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த வறுத்த 2ஐயும் போட்டு கலரிட்டோம், உப்பு போட்டுட்டோம். இப்போ குக்கரை போட்டு மூட போகிறோம். மூடிட்டு ஒரு 3 சவுண்டு, ஒன்றும் குழையாது, வேற வரையாக ஜம்முன்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது ட்ரை பொங்கல் தான், மிளகு இல்லாத ட்ரை பொங்கல், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், 3 சவுண்ட் போட்டாச்சு, திறக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட குதிரைவாளி சமையல் அக்கூசிலி ரெடி. நத்திங் பட் ட்ரை பொங்கல். இப்போது என்னோட எப்பவும் போல் ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்மளோட சேனலை பூஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி. அப்புறம் எப்பவும் போல் என்னோட இன்னொன்று என்ன, எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான ரிக்வெஸ்ட். தேங்க்யூ.